உள்ளே வாருங்கள். இந்த குடிசை உங்கள் வருகையால் பெருமை அடைகிறது. அடிமைகள் வரவேற்கப்படுவதில்லை. நீங்கள் அடிமை? ஆமா, 100 பொண்ணுக்கு வாங்கப்பட்ட அடிமை அல்ல, 2 லட்சம் மதிப்புள்ள அடிமை. இன்னும் கேட்டால் அடிமைக்கு அடிமை. ஏன் இந்த கசப்பான பேச்சு? அடிமைக்கும் இனிமைக்கும் என்ன சம்பந்தம்? அதை நீங்கள் சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? நானே ஒரு காலத்தில் உங்கள் சங்கப்பரால் அடிமையாக்கப்பட்டவன் என்பதை எப்படி மறக்க முடியும்? அதை மட்டுமா? அந்த கொடுமையிலிருந்து விடுவிக்க ஒரு பேதை பெண் பெரும்பாடுபட்டதை கூட மறந்திருக்க முடியாது என்று நினைக்கிறேன். அதற்கு நன்றிக்கடனாகத்தான் இப்போது உங்களை காப்பாற்றினேன். நன்றி? பழி உணர்ச்சிக்கு இப்படி ஒரு புது பெயரா? குழம்பிய குட்டையில் முகம் தெரியாது, குழப்பமான உள்ளத்தில் நியாயம் தெரியாது. செங்கப்பர் கொடுமைப்படுத்தினார் என்பதற்காக என்னை அடிமைப்படுத்திருக்கும் நீரா பேசுவது நியாயத்தை பற்றி நினைக்கவே வேதனையாக இருக்கிறது. ஒரு கொள்ளைக்காரனால் காப்பாற்றப்பட்டதை விட நான் அழிந்தே இருக்கலாம். கொள்ளைக்காரனா? நானா? இல்லை என்று சொல்லால் மறுக்கலாம், கண்ணால் கண்டதை அழிக்க முடியாது. சில சமயங்களில் நம் கண்களே நம்ம ஏமாற்றி விடுகின்றன. உண்மைதான். உமது விஷயத்தில் என் கண்களும் என்னை ஏமாற்றியதும். ஏன் பணிப்பெண்களை கூப்பிடலாமே? உமக்கு விருந்தாக்க என்னை அவர்கள் அலங்கரிக்கட்டும். எஜமானரை மகிழ்விக்க வேண்டியது அடிமையின் கடமை அல்லவா? விருந்து வரிய வந்த போதே விலகி நின்றவன் நான். இந்த வாசலை மிதித்து உள்ளே வந்த முதல் பெண்ணை நீங்கள் தான். உமது சொல்லின் ஜாலத்தை நம்புவதற்கு நான் குழந்தை அல்ல. நம்ப வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இது உங்கள் வீடு. இங்கே நீங்கள் சுதந்திரமாக நடமாடலாம். மலைப்பாம்பு கூட தன் இரையை சுதந்திரமாக நடமாட விட்டு பார்த்து அனுபவித்து பிறகுதான் விழுங்கும் என கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போது நேரில் அதை உணர்கிறேன். வைத்துக் கொள்ளுங்கள். எதற்கு? உங்கள் பாதுகாப்புக்கு. நன்றி. வெளிச்சத்தில் கொள்ளையர் புகுவதில்லை, இரவில் இங்கே எனக்கு இது தேவைதான். வேலியே பயிரை மேயும் விந்தை எங்குமே நடப்பதில்லை. அழகு, அழகு. வீட்டை விட்டு எங்க போறேன்? ஏன் தேன்மொழி ஏறத்துவா? நானா எடுத்தேன். தேன்மொழி வாயை பார்த்தோம்னா திடலே காலியா போச்சு. பழகன தோட்டத்துக்கு பாத்துக்கிட்டு நின்னேன். உடனே என்ன பார்த்தனே கிக்கி சிரிப்பு. இந்த மோர கட்டைக்கு சிரிச்சுன்னா கொண்டு விடுவேன் அப்படின்னு விரல காமிச்சேன். அந்த ஏலக்கார பாவி 1 பவுனுக்கு கேட்கறனாக்குன்னு சொல்லிட்டு இவளை தலையில கட்டிவிட்டானே. போனா போகுது, 1 பவனோட இன்னொரு 1/2 பவுன் நஷ்டப்பட்டு தாலி செஞ்சு போட்டு சரியா போயிடும். ஐயோ, இவ என்ன பேசியே கொண்டு விடுவாளே. ஆஹா, உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. பொண்ணுன்னா அது பொண்ணு. எத்தனை அன்பு மனுஷால் கிட்ட. எல்லாம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க. எல்லாம் விலைக்கு தகுந்த புத்தி தாங்க இருக்கும். ஏய், நான் முதல்லயே நொந்து போயிருக்கேன்டா. நீ எப்படியாவது தேன்மொழி ஒரு வழி கொண்டு வா. ஓ, தேன்மொழிய இவளை வழிக்கு கொண்டுறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவான் போல் இருக்கேன். அடக்கி பாக்குறேன். இல்ல அடங்கியே போறேன். என்னையாடி அடங்க சொல்ற? அடங்க கூடாது. ஐயோ ஐயோ, இந்தாயா, இந்த மாதிரி கையை நீட்டி அடிக்கிற வேலையை விட்டுடு. என்னடி மிரட்டுற? நான் உனக்கு புருஷனாக்கும், உனக்கு சோறு போடுறவன். உன்னை அடிப்பேன், கொல்லுவேன், வெட்டுவேன். அதுக்கு நான் ஒண்ணும் அனாதை இல்லையா? எனக்கும் பெத்தவங்க இருக்காங்க. நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. இனிமே இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க மாட்டேன். செத்தா போடி. எத்தனை நாளைக்குதான் உன்னை வச்சு அவங்க தாங்குறாங்க நானும் பாக்குறேன்டி. அறிவு கட்டவ புருஷனுக்கு அடங்காத பொண்டாட்டியாவ. என்ன சன்னியாசி, என்ன வாயா சௌக்கியமா? நேத்து வரைக்கும் சாமி புண்ணியத்து. இன்னைக்கு என்ன மாமியார் வராங்களா? அட நீ உன்னப்பா. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். அதான் அடிக்கடி வருமா? என்னது? சன்னியாசம் நல்லதா சம்சாரம் நல்லதா? சன்னியாசிக்கு தாடி உண்டு, சம்சாரத்துக்கு அது இல்ல. என்னப்பா புரியாத ஆளா இருக்கிற? அவன் பொண்டாட்டினுடைய நாக்கு நீளத்தை பொறுத்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஐயோ, என் பொண்டாட்டி இருக்காளே, அவ வாய திறந்தான்னா வார்த்தையெல்லாம் நெருப்புல குளிச்சுட்டு வருதா? எங்க அவ போயிட்டா. புண்ணியவாதி. புருஷன் கை மேல போனாலே. இன்னைக்கு எத்தனாவது நாள்? அச்சே, அவ சண்டை போட்டு போயிட்டாப்பான்னா. சண்டை போட்டுக்கிட்டு அவ போயிட்டாளா? அவதான் போன. வழக்கமா நம்ம போறது. சன்னியாசி, உன் பத்தினி தேவன் திரும்பி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? நான் என்ன கண்டேன்? இல்ல, என் அதர்மதியாவதி அரச மரத்தை கீழே நிக்க வச்சுட்டு வந்திருக்கிறேன். அது யாரு? வாங்கின. எப்படி வேலை? பரவாயில்ல, போறோம். புது குடிசை போட்டுக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கவா? அடே, வீட்டை விட்டுட்டு போறாமே, பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆளா கிடைக்காதான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே கிடைச்சிட்ட. சாய் எங்க தொங்குது, துணிமணி எல்லாம் இங்க தொங்குது. 10 நாள் தான்
பத்திரமா பாத்துக்கு வந்துருவேன். அது என்ன? இது நான் கட்டின மூட்டை. அதை நீதான் சுமக்கணும். யோ, என்னை தெருவில் நிக்க வச்சு நீங்க வந்து விளையாடிட்டு இருக்கிறியா? சத்தா சும்மாரு. ஏலத்திலேயே நின்று அப்புறம் தெருவில் நின்னா என்ன? என்னது? தேன்மொழி, தேன்மொழி. என்ன சொன்ன? இல்ல, முதல்ல இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிறியே, நேரம் காலம் பார்க்க வேண்டாமா? இதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. அரே, வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஏயா, இதுதான் நீ எனக்கு கட்டின காதல் மாளிகையா? ஆமா ஆமா, என் கையாலேயே சேத்த குழைச்சி மூங்கில முறிச்சு உன்னை நினைச்சுக்கிட்டே கட்டினது. ரொம்ப நல்லா இருக்கியா? ஆனா வீடுதான் சின்னதா இருக்கு. கவலைப்படாத, பின்னால நிறைய இடம் இருக்கு. உனக்கே திடீர்னு எதனாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்க, பெருசா நினைவு சின்ன எழுப்ப வேண்டாம். இது என்ன? இது என்னது? என்னது? கம்மல் கம்மல். ஆமா ஆமா, நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். கழுத்துல வச்சு காதல மாட்டிக்க. ஏன் இப்படி திணற? நான் திணறலையே, உனக்கு திடீர்னு இந்த கம்மலை காமிச்சு அப்படியே தேய்க்க வைக்கலான்னு பார்த்தேன். அண்டவா, இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே. சன்னியாசிக்கு நான் என்ன சொல்லுவேன்? யோ, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கியா. ஆயுசு புறம் இங்கேயே. ஆயுசு புறாமா? 10 நாள் தான், அதுக்கப்புறம் உனக்கே சலிச்சிடும். அப்புறம் போக போறோம் பாரு, வீடு அசந்துருவேன். யோ, அடிக்கடி வீட்டை மாத்த கூடாதியா? எனக்கு நான் ஆசையா கட்டின வீட்டை விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். முட்டாள், எடுத்த காரியத்தை முடிக்க தெரியாத ஏமாளி, உன்னை போய் நம்பினேனே. மன்னித்து விடலாம் உன்னை, மறக்க முடியாதே அவளை. ஏமாற்றத்தின் கொடுமை எனக்கு புரிகிறது. என்ன செய்வது? கண்ணிமைக்கும் நேரத்தில் என்னென்னவோ நடந்துவிட்டது. போதும் சமாதானம். ஓ பிரபு, ஒரு யோசனை. உங்களை அவள் நினைவு வாட்டுகிறது என்பதை மணிமாறனிடம் சொன்னால் அவனால் அதை தட்ட முடியாது. காரணம், அவன் உடம்புக்குள் இருக்கும் உயிர். நீங்கள் அவனுக்கிட்ட பிச்சை. அவன் அடைந்திருக்கும் பதவி தாங்கள் அவனுக்கு செய்த உதவி. அட மடையா, இதையெல்லாம் அவன் அல்லவா உணர வேண்டும். நாம் தான் உணர்த்த வேண்டும். சபாஷ், சரியான யோசனை. அன்பை வார்த்தைகளாக்கி அள்ளி வீசி பார்ப்போம். இணங்காவிட்டால் இருக்கவே இருக்கிறது. மணிமாறா, மணிமாறா, பாருங்க, சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்லை, மிகவும் முக்கியமான விஷயம். அதனால் தான் நேரில் வந்தேன். கட்டளை இருந்து காத்திருக்கிறேன். தவற மாட்டாயே? தலைவியின் கட்டளைக்கு மறுமொழியா? நேற்று நீ விலைக்கு வாங்கிய பெண்ணை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். ஏன் இந்த அதிர்ச்சி? அவளை கேட்பதை விட என் உயிரை கேட்டிருக்கலாம். மணிமாறா, நான் கண்ணீர் சிந்தி கலங்கி நிற்கும் நிலை வந்துவிட்டது. என் வாழ்வே பறி போய்விடும் போல இருக்கிறது. அவளை நீங்கள் கேட்பதற்கும் உங்கள் வாழ்வு பறிபோவதற்கும் என்னம்மா சம்பந்தம்? இருக்கிறது. என் கணவர் அவளை எப்படியும் அடைந்தே தீர்வதென்று முடிவு செய்து விட்டார். அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றத்தான் அவளை விலை கொடுத்து வாங்கி வந்தேன். அவர் இன்னுமா அவளை மறக்கவில்லை? அவர் உன்னை மறப்பார், என்னை மறப்பார், ஏன் தன்னையே மறப்பார். ஆனால் தான் ஒரு முறை பார்த்து விரும்பிய பெண்ணை மட்டும் மறக்கவே மாட்டான். நான் விழிப்போடு இருக்கும் போது என்ன நடந்துவிடும்? நீ விழிப்போடு இருப்பதை அவர் அறிவார். அதனால் ஆசை வார்த்தைகளை பேசி பார்ப்பது பலிக்கவில்லையானால் பலாத்காரமாக அவளை அடைந்தே தீர்வதென்று முடிவு செய்து விட்டார். இனிமேல் நடக்க வேண்டியது அவரவர் உடல் வலியை பொறுத்திருக்கிறது. பதட்டமான முடிவு. தவிர்க்க முடியாது. ஏன் முடியாது? அதற்கு வழி இருக்கிறது. சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். நீங்கள் இருவரும் அவருக்கு முன் முழந்தாளிட்டு கணவன் மனைவியாக ஆகிவிட்டதாக கூற வேண்டும். ஒரு நாள் மட்டும்? இந்த தீவின் சட்டப்படி தம்பதிகளை பிரிக்கும் உரிமை தலைவருக்கே கிடையாது. ஆலோசிக்க நேரம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து விடுவார். அம்மா, முடியாது. என்ன? அவர் சம்மதித்தாலும் நான் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன். போங்குடி. அதை விட சாவு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும். சாவது இங்கு அவ்வளவு சுலபம் அல்ல. ஏனென்றால் முதலில் பறிப்போவது உன் உயிர் அல்ல, கற்பு. ஐயோ, அவர் வந்து விட்டாரே. பயப்படாதீர்கள், நான் இருக்கிறேன். உள்ளே போங்க.